ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன வரணும் உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ராசஸர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது A to Z வந்து உங்களுடைய சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோ பட்டன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா R அப்படிங்கிறது வந்து விண்டோ ப்ளஸ் R வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ரன் டேப் வந்து ஓப்பன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இன்போ 32 ஓப்பன் போடுங்க. MSINF1 போட்டு 32 போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் என்ன ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன மதர் போர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய A to Z உங்களுடைய சிஸ்டமோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். உங்களுடைய ப்ராசஸர் என்ன வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு விடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இதேமாரி வந்து டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் இன்போ அப்படின்னு 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி மறுபடியும் டேப் ஓப்பன் ஆகும். ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். விண்டோ பட்டன் ப்ளஸ் R பட்டன் கிளிக் பண்ணாலும் நீங்கள் ரன் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து மிஷின் இன்போ 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாடல் நம்பர் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஏதோ ரிமூவ் ஆகிட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் வந்து தெரியாது. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய மாடல் நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பயாஸ் சாஃப்ட்வேரோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை சாஃப்ட்வேரோ வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மாடல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த பயாஸ் சாஃப்ட்வேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த வைஃபை சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ மாடல் நம்பர் தெரிஞ்சால் ஸோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்லைனா பயாஸ் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வேறு மாடலில் இருக்கிற பயாஸ் சாஃப்ட்வேரோ அப்படி இல்லைனா கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இதில் உங்களுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி வந்து ஹேங் ஆகி அப்படியே வந்து ஸ்டக் ஆகிறதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஸ்பெக்கு உங்களுடைய என்ன விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ள போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விண்டோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.